வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த பலரின் உடல் பாகங்கள் மட்டுமே கிடைத்துள்ள நிலையில் அவற்றை உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மறுபக்கம் இறந்த நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் சவக்கிடங்கே கதியென கிடக்கும் இளைஞர்களின் கதை. இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் பலியானோர் எண்ணிக்கை 380 கடந்துவிட்டது. இறந்தவர்களின் சடலங்களாவது கிடைத்தால் பரவாயில்லை, உடல்கள் துண்டாக்கப்பட்டு மூளை, இதயம், கை, கால், தலை என வெவ்வேறு நபர்களின் உடல்கள் தனித்தனியே வெவ்வேறு இடங்களில் பாகம் பாகமாக கிடந்தால் என்ன செய்வது? மொத்தமாக ஒரே இடத்தில் கிடைத்தால்தானே ஒன்று சேர்த்தாவது குடும்பத்தினரிடம் கொடுக்க முடியும். வெறும் உடல் பாகங்களை வைத்து அடையாளம் காண்பது எளிதா என்ன? அதனால்தான் அத்தனை பாகங்களையும் தனித்தனியே வைத்து பாதுகாத்து DNA பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காணாமல் போனவர்களுடைய உறவினர்களின் DNA-உடன் ஒப்பிட்டு பார்த்து உடல் பாகங்கள் ஒவ்வொன்றாக தரப்பட்டு வருகின்றன. மேப்பாடி அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனை செய்யும் இடத்தில் மட்டும் 27 வகையான உடல் பாகங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இன்று இரவிற்குள் பரிசோதனை முடிவுகள் வந்துவிடும். அதன் பிறகு அந்த 27 பாகங்களும் இறந்தவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும். நிலச்சரிவில் தங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் இழந்து சவக்கிடங்கே கதியென கிடக்கும் இந்த இளைஞர்கள் ஊர் மக்கள் சடலங்களை கண்டுபிடிப்பதில் பெரும் பங்காற்றி கிட்டத்தட்ட மருத்துவமனை பணியாளர்களாகவே மாறிவிட்டனர். 80% சடலங்களை அடையாளம் கண்டு உறவினர்களிடம் ஒப்படைக்க உதவிய ஊர்க்காரர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கோம். 7 நாள்லேருந்து டைம் வரைக்கும் நாங்கள் நைட்டும் டேயும் ஃபுல்லு இங்கே தான் இருக்கோம். தூங்குறதுக்கு இருந்தால் ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு 1 hour தான் நாங்கள் தூங்குவோம். தூங்குறது நம்ம ஒவ்வொரு ஆൾക്കാரும் இங்கே நிப்பாட்டிட்டு தான், இங்கே வண்டி நிப்பாட்டிட்டு இங்கே நம்ம ஜீப் இருக்குது, அது நிப்பாட்டிட்டு அதில் தான் தூங்குவாங்க. அது தூங்கினதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்துட்டு ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஆனால் என்னோட ஊரில் இருக்கிற ஆளுங்க, அவர் இங்கே இருக்கிறதெல்லாம் வெளியில் தான் ஆளுங்க. அப்போ நமக்கு இங்கேருந்து வரும்போது நமக்கு மாஸ்க்கு மாற்றிச்சுன்னா நமக்கு அங்கே இருக்கிற ஆளுங்களை எனக்கு பார்த்தா தெரியும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கொண்டு போய் ஆளை கொண்டு போயிட்டு நம்ம அங்கேருந்து ஐடி பண்ணி ஒரு 80% 80% ஆளுங்களை நானே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். கிடைக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு இரவும் பகலும் தூங்காமல் கொள்ளாமல் சாப்பிடாமல் பணியாற்றிக் கொண்டிருக்கும் இவர்களின் சேவை நெகிழ வைக்கிறது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக களத்தில் இருந்து செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.